தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/4/2026 வியாழக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:33 வரை, பிறகு சித்திரை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. தொடர்ந்து இந்த பாவ பலன்கள் சொல்றேன். முதல் பாவம்னா என்ன, இரண்டாம் பாவத்தை வச்சு எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பத்தி. இந்த இரண்டாம் பாவத்தை பத்தி சில நாட்களுக்கு முன்னால உங்களுக்கு சொன்னேன். அதாவது இரண்டாம் பாவம்ங்கிறது என்ன அப்படின்னா, வாக்கு, தனம், குடும்பம். இப்போ ஒருத்தர் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம்னு வச்சுங்க. இரண்டாம் பாவம்ங்கிறது தனுசு. தனுசுல இருக்கிற கிரகத்தை பொறுத்துதான் அவருக்கு பணவரவு எப்படி இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்குமா, குடும்ப நிலை நல்லா இருக்குமா, களத்திரம் நல்லபடியாக அமையுமா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆகையினாலே பாவம் அது இரண்டினையே ஆராய்ந்தாலோ பணவரவு, குடும்ப நிலை, கொடுத்த வாக்கு இவை அனைத்தும் தெரிவிக்கும் இடமே ஆகும். இரண்டு நிலை இருக்கின்ற கிரகம் தன்மை தவறாமல் அதை பார்க்கும் கிரகம். மேலும் தனம் கொடுக்கும், தடை கொடுக்கும் ஏழரையின் குறுக்கீடு உண்டா? அவை மட்டும் அல்லாமல் பாதசாரம் அறிந்தே நாம் பலன் அறிந்தால் வெற்றி கிட்டும்னு உங்களுக்கு சொன்னேன். பாதசார பலனும் பார்க்கணும். இரண்டாம் இடத்திற்கு அதிபதி யாரு, அவர் யாரு காலில் நிற்கிறதுங்கிறது பார்க்கணும். அப்படி பார்த்து அதுக்கு பிறகு நம்ம முடிவெடுக்கணும். பொதுவாக இந்த இரண்டாம் இடம் என்னென்னவெல்லாம் சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு எப்படி வசதி, நம்முடைய முன்னேற்றம் நல்லா இருக்குமா, வருங்காலத்தில் நமக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும், எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும், நம்ம சேர்க்கை பெறுகின்ற உறவினர்கள் இருக்காங்களா, நம்மளோட இருக்கவங்க அவங்க பகையா இருப்பாங்களா, நட்பா இருப்பாங்களா, குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம குணமறிந்து நடந்துக்குவாங்களா, இல்லை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ஏற்று சொல்லுவாங்களா, நமக்கு அனுசரணையாக இருப்பாங்களா, இல்லை நம்ம தான் விட்டு கொடுத்து போகணுமா, இப்படியெல்லாம் பார்க்கணும்னா இந்த இரண்டாம் இடம் வலுவாக இருக்கணும். இரண்டாம் இடத்தில் உள்ள கிரகம் பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்க கூடாது, பகை கிரகம் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையினில் வரும் வசதி, முன்னேற்றங்கள், வருங்கால நிதி நிலைமை, பேச்சு, ஆற்றல், சேர்க்கை பெறும் உறவினர்கள், பகையா நட்பா, சிறுபிராய கல்வி நிலை, லாபம் நஷ்டம், யாக்கையது ஜீவிக்க செய் முயற்சி, இவை கூட இரண்டு நிலை அறியலாமேங்கிறேன். இவையெல்லாம் இந்த இரண்டாம் இடத்தை வச்சு அறிஞ்சுக்கலாமா? உங்களுடைய ஜீவிதம், கல்வி நிலை, உறவினர்களுடைய பகை, நட்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, போர்க்குணமா, பொறுமையினை ஏற்றதாரா, ஏற்றவர் தானா, புகழ் கிடைக்கும் நேரமுமே அறியலாமேங்கிறேன். அதாவது போர்க்குணம் இருக்கா, அந்த குணத்தை இரண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாம் இடத்துல ஒரு சனி செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா அவருடைய சொற்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையான சொற்களா இருக்குமா. ஆகையினாலே அது போர்க்குணம் இருக்கு. அப்படி போர்க்குணமா இருக்குமா, இல்லை பொறுமையா இருப்பாராங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் அந்த காலத்திலேயே ஜோதிட சாஸ்திரம் வழிவகுத்து வைத்திருக்கிறது. இப்ப கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். ஆய்வுல பார்த்து பார்க்கணும்னா 8ஆம் இடம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நியமிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கவிதையாக்கினதுனால உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே சுக்கிரன், தனாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் விரயஸ்தானத்தில். எனவே தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது வருமானம் உங்களுக்கு நன்றாக வர வேண்டும். ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருந்தால் விரயமும் வர வேண்டும். எனவே வருமானம் விரயமாகின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் செய்யும் புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துகின்ற இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரிகின்ற நாள். உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்தில். ஆனால் 2ஆம் இடத்திலோ லாபாதிபதி குரு. எனவே லாபம் கொண்டே இருக்கும், கனவுகள் நனவாகும், தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 4 கேது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஏதாவது சிறு சிறு தொல்லைகள் வரலாம். பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் கூட மனக்கவலை தரும் விதத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் செல்லும் பயணங்களால் சில பிரச்சனைகள் கூட வரலாம். 4 கேது இருப்பதனாலே செல்லும் இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு, முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு, 7ஆம் இடத்திற்கு அதிபதி ராசிநாதன் புதன் உங்களுக்கு கும்பராசியிலே ராகுவோடு கூடியிருக்கின்றார். பொதுவாக குரு ராசியில் இருந்தாலே குரு பார்க்கவும் கோடி நன்மை, சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி. எனவே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். வளர்ச்சி உங்களுக்கு கூடும். இடமாற்றங்கள் இனிமே தரும் விதம் அமையும். வரன்கள் வாயில் தேடி வரும். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு கூட உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படும். 3ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில்
இடையூறுகள் சில வரலாம். குறிப்பாக உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. ஆனால் அஷ்டமத்திலே புதன் 12க்கு அதிபதி புதன் 8ல் இருந்தாலே கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். எனவே நினைக்க இயலாத அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை உயரலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. உத்தியோகத்திலே உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். தலைமை பொறுப்புகள் கூட தானாக வரலாம். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே அலைச்சலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடலாம். அஷ்டமத்திலே சூரியன், செவ்வாய், சனி பகைக்கிரகங்களின் சேர்க்கை இருப்பதனாலே உங்களுக்கு மனக்கலக்கங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். சூரியனும் சனியும் சேரக்கூடாது என்பார்கள், செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடாது என்பார்கள். ஆனால் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை இருப்பதனாலே முன்னேற்றத்தில் திடீர் பாதிப்புகள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் வரலாம். அதிகமான விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசிகளிலேயே சந்திரன் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். லாபாதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதனாலே லாபம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வரலாம். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். சேமிப்பு உயரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலே இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். கூட்டுத் தொழிலை தனித்தொழிலாக மாற்றலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்றைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே நிறைவு ஏற்படுகின்ற போது இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரலாம். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும். கேது பலத்தாலே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முன்னோர்கள் கட்டி வைத்த சீலமணிந்த கோயில்களை மீண்டும் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்யலாமா, அவர்கள் செய்த திருப்பணியை நாம் தொடர்ந்து செய்ய நமக்கு வாய்ப்பு உள்ளதா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. பொதுவாக 4லே புதன் இருப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். உள்ளமகளும் செதி இன்றைக்கு இல்லத்திலே வந்து சேரப்போகின்றது. உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள். தொழில் அனுபவம் மிக்கவர்கள் பங்குதாரர்களாக வந்து இணைவார்கள். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். சோதனை காலம் முடிந்து இப்பொழுது சாதனை காலம் தொடங்கிவிட்டது. குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் இன்றைக்கு எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 6லே குரு இருக்கின்றாரே. பகை கிரகம் 6ல் குறியிருந்தால் ஊரில் பகை என்று சொல்வார்களே, நமக்கு ஏதாவது எதிர்ப்புகள் இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு. அவர் 6ல் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். 6, 8, 12 அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையிலும் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரும். நீங்கள் பொது வாழ்வில் இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலை மிக உச்சத்தை அடைய போகின்றது. பூமி வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். 2ல் ராகு இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசினியர்களை, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயம் தரும் தகவலே கூடுதலாக இருக்கும். மனக்கவலைகள் அதிகரிக்கும். இன்றைக்கு தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது.
மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே பகை கிரகம் சூரியன், சனி, செவ்வாய். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. உடன்பிறப்புகளாலும் தொல்லை, உடன் இருப்பவர்களாலும் தொல்லை வரலாம். அரசு வழியிலும் உங்களுக்கு சில சிக்கல்கள் வரலாம். எதிர்பாராத விதத்திலே நீங்கள் சேமித்த சேமிப்பில் சிறிது கரையப் போகின்றது. அது மட்டுமல்ல, 2லே சுக்கிரன் இருக்கின்றார். குடும்ப முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். என்ன இருந்தாலும் அர்த்தாசிரம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் குரு பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாகவே செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். மருத்துவ செலவு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.